மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. அதிமுக 2/3 ஆஃப் தி பீப்புள் போயிருந்தாங்கன்னா அது வந்து கட்சி தாவல் இடத்துல வராது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர மற்ற அனைவருமே கூட அங்க சென்றிருந்திருக்கலாம். ஆனா அப்படி நடக்கலையே. 25 பேர் தான் போனாங்க. அவங்களா போகல அப்படின்றது நம்ம ஏன் சொல்றோம்னா முதல்வர் விஜய் அவர்கள் அவங்களை ஆதரிக்கிறார். ப்ரோட்டஸ்ட் முன்னாடியே சந்திச்சு அவங்க நேர்ல போய் சந்திச்சு ஆதரவு கொடுத்து அவங்களை கொண்டாட பத்திட்டு வராரு. அப்போ இவங்க கூப்பிடறனால வருது. விஜய் அவர்கள் திராவிட கழக தலைவர் வீரமணி அவர்களை சந்திக்கிறீங்க, ஸ்டாலின் அவர்களே சந்திக்கிறீங்க, இடதுசாரிகளின் தலைவர்கள் அவங்க கட்சி ஆஃபீஸ்லேயே போய் சந்திக்கிறீங்க, திருமாவளவன் அவர்களை கட்சி ஆஃபீஸ் தான் சந்திக்கிறீங்க. இது எல்லாமே கட்சி தலைவர்களை தான் சந்திக்கிறீங்க. அப்போ எந்த விமர்சனமும் கிடையாது. அதிமுக தலைமை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சந்திச்சிருந்தோம். சந்திக்காத தலைவர்கள் 2 பேர்னா அது அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். இதுல இருந்தே இந்த கணக்கு என்னன்றதை புரிஞ்சு கொள்ள முடியுது. வெற்றி பெற்றவங்கள பாதி பேருக்கு அனுபவமின்மை இருக்கு. மாவட்ட செயலாளர்கள் போட்ட இடங்கள்ல அவங்களால சரியா செயல்பட முடியுமான்னு நமக்கு தெரியாது. இளைஞரணியோ மாணவரணியோ இல்ல கட்சிக்கு தேவையான கட்டமைப்பு எல்லாம் முழுமையாக உருவாக்கணும். அதிமுகவில இருந்து ஆட்களை கொண்டு வர்றாங்க. இன்னொன்று கட்சி வந்து வலுவாக இருக்கிறது காமிக்கிறதுக்காக ஒரு 107 பேர் மட்டும் கிடையாது, அரசியல் அனுபவமும் உள்ளவங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு இதை உருவாக்குறதுக்காக தான் இதை செய்யறாங்க. இன்றும் அதிமுக தலைமை வலுவாக தான் இருக்காங்க. ஒரே நாள்ல சீட்டு கட்டு மாதிரி எல்லாம் வந்து விழுக்காது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நாள்ல இருந்து கட்சி ஒரு ஸ்டாக்னன்டான பாயிண்ட்ல தான் இருக்கு. கட்சி கரையில 47 எம்எல்ஏக்கள் வென்று இருக்காங்க. திமுக இதை விட மோசமாக 2011 தேர்தலில் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டு இப்பதான் அந்த சூழல் முதல் முறையா அதிமுக சந்திக்குது. ஆனால் இது ஒரு மோசமான நிலையெல்லாம் கிடையாது, மீண்டு வரக்கூடிய சூழல் தான். ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி அவர்களும் இப்படி உட்காந்து எடப்பாடி நீங்க வந்து நாளைக்கு வந்து சிஎம் ஆயிருங்க, நான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. திமுக இருந்து இந்த நபர் அதிமுக இந்த நபரிடம் பேசினாருன்னு யாரும் சொல்லவே இல்லை. அது 2 கட்சியில் 2ஆம் கட்டத்திலே 3ஆம் கட்டத்தில் அப்படி ஒரு ஐடியா இருந்திருக்கலாம். சிகசிப்பை வச்சு ஒட்டுமொத்தமாக நீங்களும் நானும் பேசிட்டே இருக்கோம். இது வந்து தாவேக தரப்புல இருந்து தான் முதல்ல சொல்றாங்க. ஆரோ ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு பிரபாகரன் தமிழரசு அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ அதிமுக எம்எல்ஏக்கள் 3 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு தாவேக்கால போய் இணைஞ்சிட்டாங்க. அப்புறம் அவங்க இடைத்தேர்தலை சந்திக்க போறாங்க. அதுக்கப்புறமா இசக்கி சுப்பையா அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஃபேமஸான எம்எல்ஏயும் கூட அவரும் போய் ரிசைன் பண்ணிட்டு தாவேக்கால இணைஞ்சிட்டாரு. இன்னும் சில எம்எல்ஏக்கள் வரலாம், வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. திமுகவில் கூட உள்ள பிரச்சனை இருக்கு, திமுக எம்எல்ஏக்கள் கூட அப்படி போகலாம் அப்படிங்கிறாங்க. இது தொடர்பாக குதிரை பேரம்ங்கிற வார்த்தை ரொம்ப பிரபலமாயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இப்போ முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூட அதே வார்த்தையை பயன்படுத்தி இந்த அரசை விமர்சிக்க தொடங்கிட்டாரு. இப்போ தாவேக்கா தான் வந்து இழுக்கிறாங்களா, இல்லை அதிமுகவினருக்கே வந்து தாவேக்கா மேலே இந்த அரசு மேலே ஒரு பிடிப்பு வந்து இல்லை வேண்டாம் அதிமுக போதும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்களாங்கிற ஒரு கேள்வி ஒன்று எழுது. எது வந்து பதிலாக இருக்கும்? இல்லை, நீங்கள் வந்து பதில் நம்ம வந்து பார்க்கறதுலேருந்தே நம்ம சொல்லலாம். நீங்கள் அதிமுக அவங்களா வாலண்டியராக போயிருந்தாங்க அப்படின்னா ஒரு இடத்துல 2/3 ஆஃப் தி பீப்புள் போயிருந்தாங்கன்னா அது வந்து கட்சி தாவல் இடத்துல வராது. அதுக்கு வந்து இருக்கு 47 32 பேர் போகணும் அப்படின்றதான் நம்பர் எண்ணிக்கை கணக்கு அவ்வளோதான். அப்போ 32 பேர் நீங்க சொல்ற மாதிரி அதிமுகவினர் வாலண்டியரா தாவேக்கா மீது ஈர்ப்பு கொண்டு போறாங்க அப்படின்னா 32 பேர் போயிருந்திருப்பாங்க. 32 பேர் இல்லை, 32க்கு மேற்கொண்டவர் கூட போயிருந்திருக்கலாம். அதான் 2/3 மெஜாரிட்டி. இன்னொரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர மற்ற அனைவருமே கூட அங்க சென்றிருந்திருக்கலாம். ஆனா அப்படி நடக்கலையே. 25 பேர் தான் போனாங்க. இப்போ அது வந்து அவங்களா போகல அப்படின்றது நம்ம ஏன் சொல்றோம்னா முதல்வர் விஜய் அவர்கள் அவங்களை ஆதரிக்கிறாரு. ஃப்ளோ டெஸ்ட் முடிஞ்சதுக்கு பிறகு அவங்களெல்லாம் போய் நேரில் சந்திக்கிறாரு. அந்த தனக்கு ஆதரவாக வாக்களித்த 25 எம்எல்ஏக்களை வந்து ஃப்ளோ டெஸ்ட் முன்னாடியே சந்திச்சாருன்னு நினைக்கிறேன். ஃப்ளோ டெஸ்ட் முன்னாடியே சந்திச்சு அவங்க நேரில் போய் சந்திச்சு ஆதரவு கொடுத்து அவங்களை கொண்டாட பத்திட்டு வர்றாரு. அப்போ இவங்க கூப்பிடறனால வருது. நீங்க வந்து கட்சி தலைமை எல்லாத்தையும் வந்து முதல் எடுத்துன்னா திராவிட கழக தலைவர் வீரமணி அவர்களை சந்திக்கிறீங்க, அதுக்கு பிறகு முன்னாள் முதல்வர் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களே சந்திக்கிறீங்க, இப்போ எதிர்கட்சி தலைவர் அவர்களும் உடைய இடத்துல சந்திக்கிறீங்க. அப்புறம் தங்களுக்கு ஆதரவாக அளிச்ச இடதுசாரிகளின் தலைவர்களை அவங்க கட்சி ஆஃபீஸ்லேயே போய் சந்திக்கிறீங்க. அதே போல விடுதலை சிறுத்தைகள் அவர்கள் தலைவர்கள் திருமாவளவன் அவர்களை அவரையும் கட்சி ஆஃபீஸ் தான் சந்திக்கிறீங்க. அவங்க வேலைச்சேரில் இருக்க அலுவலகத்தில் இல்லை கேம்ப் ஆஃபீஸ் வீட்டில் வச்சு சந்திக்கிறீங்க. இது எல்லாமே கட்சி தலைவர்களை தான் சந்திக்கிறீங்க. அப்போ எந்த விமர்சனமும் கிடையாது. ஒன்று உங்களுக்கு ஆதரவு கொடுத்தவங்க, இன்னொன்று முன்னாள் முதல்வர்ன்ற முறையில் ஒரு கர்ட்டசியாக மீட் பண்ணுறீங்க. இதெல்லாம் புரிஞ்சு கொள்ள முடியுது. ஆனால் அதிமுகவை மட்டும் நீங்கள் அதிமுக தலைமை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சந்திச்சிருந்துருக்கணும். கர்ட்டசி மீட்டாக இருந்தா அது டிஃபெக்ட் சந்திக்கல. இந்த மரியாதை நிமித்தமான சந்திப்புல நிறைய தலைவர்கள் இருந்தாங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்கள், வைகோ அவர்கள் வரைக்கும் இருந்த பொழுதும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கவே இல்லை. இப்போ அதில் என்ன நோட் பண்ண வேண்டியது இருக்குன்னா, நீங்க முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்க, முதல் கேள்வி ஒன்று கேட்டீங்க, ஞாபகம் இருக்கா? அமித்ஷா சந்திக்கல அப்படின்னு கேள்வி. இப்போ அவர் சந்திக்காத தலைவர்கள் 2 பேர்னா அது அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தான். இதுல இருந்தே இந்த வந்து கணக்கு என்னன்றதை புரிஞ்சு கொள்ள முடியுது. அந்த நெகோசியேஷன்ஸ்ல இருந்து நடந்திருந்திருக்கு, அவ்வளவுதான். ஸோ இப்போ இங்க திரும்ப பேக் டு த பாயிண்ட், இவருங்க தான் வந்து இழுத்துருக்காங்கன்றதுக்கு இதை விட வேற என்ன சான்று வேணும்? ஏன்னா போய் நீங்க டிஃபெக்டிவ் எம்எல்ஏஸ் ஆதரிச்சு பேசிட்டு வந்துட்டீங்க, நீங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க, அவங்களோட உட்காந்து போட்டோ எடுத்துருக்கீங்க, ஒருத்தரும் அறிமுகப்படுத்துறாங்க, இன்னாருன்னு அவன் எல்லாத்துக்கும் வந்து கை கொடுக்குறீங்க. அவங்க ஒரு ஆதரவு தெரிவிச்சு யார் யாரும் நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு வந்திருக்கீங்க அந்த ஒரு அறையில வீட்டுல. அப்போ நீங்க அழைச்சனால தானே வந்திருக்காங்க. ஒருவேளை இல்ல எங்களுக்கு வந்து பிஜேபியுடன் கூட்டணி வைத்து
அந்த பாஜக வாக்குகள் தான் அதிமுக வாக்கு வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் வந்து பாஜக வாக்குகளும் அதில் அடங்கும் தானே. இப்போ திமுக வாக்குகள் அடங்கும்ன்றது திமுக அரசியல் எதிரி தான், கொள்கை எதிரி கிடையாது. கொள்கைக்கு விரோதமா வாக்களிச்சவங்கள்ட்ட வந்து, அதாவது எங்களுடைய எதிர்கொள்கையில் இருக்கவங்களுக்கு வாக்களிச்சவங்க நாங்க வந்து அழைச்சிக்கல அப்படின்னு நீங்க ஒரு தர்க்கம் சொல்லிக்கலாம் திமுக கூட்டணியில் இருக்கவங்க அழைச்சதுக்கு. ஏன்னா அவங்க எல்லாம் பாஜக வேணாம்னு தான் ஓட்டு போட்டாங்க. அதனால இப்ப நாங்களும் பாஜக கிடையாது, அதனால நாங்க கொள்கையில அவர் காட்ட முற்பட்டாருன்னு பேசப்பட்டது. ஆனா அப்படி இப்ப தெரியலையே. இப்ப அவர் வந்து ஆனா 25 பேர் நீங்க ஃப்ளோ டெஸ்ட்ல வந்து 144 வாங்கியிருக்கீங்களே, 144ல வந்து 25 பேர் அதிமுக வச்சு, அதிமுக அவங்க எல்லாரும் வந்து பாஜக கூட உடன் கூட்டணி இருந்தாங்களா, பாஜக உடன் வாக்குகளும் அந்த 25 பேருக்கு இருக்குமே. அந்த பாஜக ஆதரவோட தானே அந்த 25 பேர் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு 10 ஓட்டு வந்திருக்கலாம், பாஜக ஓட்டு 15 ஓட்டு வந்திருக்கலாம், இல்ல 1000 ஓட்டு 1,00,000 ஓட்டு வந்து கூட வந்திருக்கலாம். எவ்வளவு வாக்குகள் வந்தாலும் பாஜக ஆதரவோட தான் அவர்களும் எம்எல்ஏ ஆனாங்க. அவங்களோட ஆதரவை பெற்று தான் நீங்க அசம்பிளில ஃப்ளோ டெஸ்ட்ல ப்ரூவ் பண்ணீங்க. நீங்க வந்து நீங்க கோரினதுனால தான் அவங்க ஆதரவு கொடுத்தாங்க. நீங்களுக்கு ஆதரவு வேணான்னு கேட்டு நீங்க ஆதரவு கேட்காம இருந்தா அவங்க வந்து ஆதரவு கொடுத்துருக்க மாட்டாங்க. வாலண்டியரா வந்து ஆதரவு கொடுத்துருக்க மாட்டாங்களே. வாலண்டியரா ஆதரவு கொடுத்தா அது கட்சி தான் கொடுத்துருந்துருக்கணும். அந்த 25 எம்எல்ஏ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்க 47 பேரும் ஆதரவு கொடுத்தாங்கன்னா அது ஆதரவு, அதுதான் கட்சி ஆதரவு, அதுதான் கட்சியிலிருந்து நீங்க ஆதரவு பெறுறது. நீங்க ஒரு பகுதியினர்கிட்ட மட்டும் வாங்கினா அப்ப நீங்களா பெறப்பட்ட ஆதரவு தானே, அது மேனுஃபேக்சர்டு மெஜாரிட்டி தானே. ஸோ அது அப்படிதான் பார்க்குறோம். இது அவங்களாதான் வந்து வலுவாக வந்து அமைச்சர் முன்னாள் அதிமுக அமைச்சர்களே சொல்றாங்க, காசு கொடுக்குறோன்னு சொன்னாங்க, அமைச்சர் பதவி தரோன்னு சொன்னாங்க, வாரிய தலைவர் பதவின்னு சொன்னாங்க. அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இன்னைக்கு வந்து வெளிப்படையாவே பல விஷயங்கள் பேசியிருந்திருக்காரு. அதனால இது வந்து மேனுஃபேக்சர் மேண்டேட். இப்போ இது எதனால இது பண்றாங்க? முதல்ல வந்து ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கும் போது நம்பர்ஸ் தேவைப்படும் போது என்ன பேசப்படுது அப்படின்னா, அவருக்கு இந்த மாதிரியான ஒரு இடதுசாரி முகம் தான் தேவைப்படுது போல. அதனாலதான் அவர் லெட்டரை பாமகவுக்கு அனுப்பல, அதிமுகவுக்கு அனுப்பல, யாருக்குமே வந்து அவர் அனுப்பல. இங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை தான் அவர் நாட்டினார். கம்யூனிஸ்ட் வரணும்னாரு, ஐஎம்எல் வரணும்னாங்க, விசிக வரணும்னாங்க, இப்படிதான் வந்து இருந்துச்சு. அப்ப இப்ப என்ன பார்க்கும்போது என்ன ஒரு அசம்ஷன் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, அப்போ அந்த நேரத்துல எனக்கு உடனடியாக கூட்டணி அமைக்கிறதுக்கு இவங்கெல்லாம், ஆட்சி அமைக்கிறதுக்கு இவங்கெல்லாம் தேவைப்பட்டாங்க, நான் வந்துட்டேன். ஆனா இப்போ வந்து விஜய் அவர்களுக்கு, அதாவது தாவேகாவுக்கு ஒரு சந்தேகம் இருக்குதா, இந்த இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் எப்ப வேணாலும் ஆதரவை விலக்கிக்கலாம், அப்ப கூட நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா அங்க இருந்து எம்எல்ஏக்களை வந்து இங்க வர சொல்லணும். அது மட்டும் இல்லாம அவங்க வெளியே இருந்து ஆதரவுனா மறுபடியும் அந்த சிக்கல் வரும். ஸோ என் கட்சியிலேயே அவங்க சேரணும், மறுபடியும் பை எலெக்ஷன்ல நின்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ஆட்சியை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக தான் இவ்வளவு நடக்குதா? இல்ல, இது வந்து ஆக்சுவலி கட்சியை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக இவ்வளவு நடக்குது, ஆட்சியை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கெல்லாம் இல்ல. ஆட்சி ஒருவேளை அடுத்த 6 மாதத்திலேயே வந்து இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரஸும் ஐயுஎம்லும் ஆதரவை விலக்கிக்கிட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்? திரும்ப ஃப்ளோ டெஸ்ட் நடக்கணும். ஃப்ளோ டெஸ்ட் நடக்கிறப்போ நிச்சயமாக ஒரு 108 எம்எல்ஏக்களை மட்டுமே வச்சு அவங்க ஃப்ளோ டெஸ்ட்டுக்கு போனா கூட அரசியல் சூழலை கருதல் கொண்டு யாரும் அந்த ஆட்சியை கவிழ்க்க மாட்டார்கள். அசம்பிளியில வந்து எவ்வளவு எண்ணிக்கையில அன்னைக்கு எவ்வளவு எம்எல்ஏஸ் இருக்காங்களோ அதுல பெரும்பான்மை பெறணும். இவங்ககிட்ட 107 எம்எல்ஏக்கள் இருக்காங்களா, மிச்ச திமுக இருக்க எம்எல்ஏக்கெல்லாம் கடந்த முறையே வெளிநடப்பு பண்ணிட்டாங்க, அது வேற விஷயம். அதே போல இந்த மாதிரி வெளிநடப்பு பண்ணிடுவாங்க. வெளிநடப்பு பண்ணாங்கன்னா திமுக எம்எல்ஏ அந்த நம்பர்ஸ் போக மிச்சம் இருக்க நம்பர்ல தான் உங்களுக்கு வந்து பெரும்பான்மை நிரூபிக்கணும். ஒரு உதாரணம் 34 பேர் மட்டும் வெளிநடப்பு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, 200 பேர் தான், 200ல 107 மெஜாரிட்டி. அதனால இந்த ஆட்சியை வந்து கவிழ்க்கறதுக்கு எதிர்கட்சிகளே வந்து விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அடுத்த 6 மாதத்திலயோ இல்ல அது ஒரு இடத்துலயோ இல்ல 2 இடத்துலயோ எந்த எதிர்கட்சிகளுமே வந்து இன்னொரு தேர்தலை சந்திப்பதற்கு தயாராக இல்லை. ஏன்னா உடனடியாக இப்பதான் ஒரு தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. இன்னொரு அடுத்த 6 மாத காலத்தில் இன்னொரு தேர்தல் சந்திக்கிறக்கோ இல்ல ஒரு இடத்துல எந்த எதிர்கட்சிகளும் தயாராகல. அதனால அவங்களே வந்து தாவேகாவின் ஆட்சியை வந்து பாதுகாப்பாங்க. அதுல வந்து விஜய் அவர்களுக்கு எந்த சந்தேகம் இருக்க வேண்டியதில்லை, அவர் சந்தேகம் இல்லைன்னு நான் நம்புறேன். ஆனா இப்ப இவர்களெல்லாம் அழைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, கட்சியை நீங்க மறுவரை பண்ணணும். ஏன்னா இப்போ வெற்றி பெற்றவங்கள பாதி பேருக்கு அனுபவமின்மை இருக்கு, பாதி பேர் வந்து இன்னும் மாவட்ட செயலாளர்கள் கிடையாது. மாவட்ட செயலாளர்கள் போட்ட இடங்கள்ல அவங்களால சரியா செயல்பட முடியுமான்னு நமக்கு தெரியாது. இன்னொன்று கட்சியில வந்து லீகல் விங் இருக்கு, டாக்டர்ஸ் விங் இருக்கு, மருத்துவர் அணி இருக்கு, லீகல் விங் இருக்கு, ஐடி விங் இருக்கு, இந்த மாதிரியான விங்கு தான் இருக்கு. ஆனா இளைஞர் அணியோ மாணவர் அணியோ பெண்கள் அணி இந்த மாதிரியான அணிகள்லாம் ஒரு திராவிட இருக்க ப்ராப்பரான கட்சிக்கு இருக்க அணிகள்லாம் அதுல இல்லை. அப்போ அதுகள்லாம் உருவாக்கணும். அவங்க ஒரு கட்சிக்கு தேவையான கட்டமைப்பு எல்லாம் முழுமையாக உருவாக்கணும். மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க, ஆனா அவங்க அதுல இப்போ வந்து சில அமைச்சர்கள்லாம் அமைச்சர்கள் யாருமே பெரும்பாலும் மாவட்ட செயலாளர்கள் இல்லை. ஆனா நீங்க அமைச்சர்களோட பவர் வந்து கட்சியிலையும் வந்து உங்களுக்கு இருக்கணும். கவர்னன்ஸ்ல அமைச்சரா இருந்துக்கலாம். கட்சி நீங்க வலுப்படுத்தணும்னா இந்த அமைச்சர்கள் எல்லாரும் மாவட்ட செயலாளர்கள் ஆகணும். அப்போ மாவட்ட செயலாளர் ஆகணும்னா அந்த மாவட்டத்துல வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் ஹோல்ஸா இருக்கணும், ஒரு தொழிற்சங்கங்கள் அமைக்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து அனுபவம் இருக்காட்கள் வேணும். புதிதாக ஒரு வந்து ஆல்ரெடி கட்சி ஆல்ரெடி இருக்கவங்கள்ட்ட வந்து அதெல்லாம் கிடைச்சிருமான்னு கேட்டா அவங்க உள்ளாட்சி தேர்தல் பிரதிநிதிகளாகி அவங்க கட்சியை வந்து வளர்க்கலாம். ஆனா நீங்க ஒரு புது விங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த கட்டமைப்புக்கு ஒரு ஆள் உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அதுக்கெல்லாம் சேர்த்துதான்
இந்த வெளியே அதிமுகவில் இருந்து ஆட்களை கொண்டு வர்றாங்க. இன்னொன்று கட்சி வந்து வலுவாக இருக்கிறதுன்னு காமிக்கிறதுக்காக. இது ஒரு 107 பேர் மட்டும் கிடையாது, வெறும் இந்த விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து வந்தவங்க மட்டும் இல்லை, அரசியல் அனுபவமும் உள்ளவங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு இதை உருவாக்குறதுக்காக தான் இதை செய்யறாங்க. ஆட்சி சார்ந்து அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு எனக்கு இந்த குஷன் தேவைப்படுறதுலாம் இல்லை. அதிமுகல இருந்து வராங்க அப்படின்னா அங்க அதிமுகல அந்த இரட்டை தலைமை பிரச்சனையில் ஆரம்பிச்சு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம், எஸ்பி வேலுமணி மற்றவர்கள் ஒரு பக்கம், இந்த குழப்பமும் ஒரு காரணமா? நம்ம ஏன் இங்கே வந்து குழப்பமா இருக்கு, நமக்கு யாரு தலைமைன்னு தெரியல, நம்ம எதிர்கட்சியா கூட இல்ல, அதனால இந்த எம்எல்ஏக்கள் சூஸ் பண்றாங்களா? தாங்க எம்எல்ஏக்கு அங்க வந்து கட்சியில் தலைமையில குழப்பம் கிடையாது ஒன்று. இரண்டாவது அங்க கட்சி வந்து வலுவாக தான் இருக்கு. கட்சி வந்து வலுவிழந்துட்டே வருது. ஆனா அது வந்து ஒரே நாள்ல சீட்டு கட்டு மாதிரி எல்லாம் வந்து விழுகாது. கட்சி வந்து ஏறதால 2016 இருந்து இந்த கிரைசிஸ் ஃபேஸ் பண்றாங்க. 2016 செப்டம்பர் 22 முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நாள்ல இருந்து அவங்க வந்து கட்சி ஒரு ஸ்டாக்னண்டான பாயிண்ட்ல தான் இருக்கு. ஆனா அன்னையிலிருந்து இன்றைய வரைக்கும் பார்த்தா கட்சி கரையில 47 எம்எல்ஏக்கள் வென்று இருக்காங்க. இரட்டை தலைமை பிரச்சனை 2021 தேர்தல் இருந்துச்சு. ஆனா 2026 தேர்தலில் ஒரே தலைமையின் கீழ் தான் வந்து அனைவரும் போட்டிடுறாங்க. முன்னாள் அமைச்சர்கள் பெரும்பாலானோர் வெற்றி பெற்றிருக்காங்க. அல்ல சி வி சண்முகம் அடங்கும், விஜயபாஸ்கர் அவர்கள் அடங்கும், எஸ் வேலுமணி அவர்களும் இந்த மாதிரி பலர் வந்து முன்னாள் அமைச்சர்கள் வெற்றி பெற்று இருந்திருக்காங்க. அதனால கட்சியோடைய கட்டமைப்போ அல்லது வந்து வலுவோ வந்து முழுமையாக சரிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. திமுக இதை விட மோசமாக 2016 தேர்தல் 2011 தேர்தலில் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதிமுகவும் இப்பதான் அந்த மாதிரியான ஒரு ஏறத்தால வந்து இப்பதான் அந்த சூழல் முதல் முறையா அதிமுக ஆளுங்கட்சியாகவும் இல்லாமல் எதிர்கட்சியாகவும் இல்லாத சூழல் இப்பதான் அதிமுக சந்திக்கிறாங்க. ஆனா இது ஒரு மோசமான நிலையெல்லாம் கிடையாது. அதிமுக மீண்டு வரக்கூடிய சூழல் தான். இன்றும் வந்து அதிமுக தலைமை வந்து வலுவாக தான் இருக்காங்க. ஏன்னா உதாரணத்துக்கு முன்னாள் அமைச்சர்கள் இந்த 25 பேர் எம்எல்ஏக்கள், அது முன்னாள் 25 எம்எல்ஏக்களும் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க இல்லையா தாவேக்காக்கு. அவங்களோட கட்சி பொறுப்புகள் எல்லாம் நீக்கி இருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்போ 5 பேரை தவிர மற்ற அனைவருமே வந்து இங்க வந்து ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க, திரும்ப மீண்டும் வந்துக்கிறோம் அப்படின்னு. இப்போ அவங்க மீது தகுதி நீக்க நடவடிக்கை கொடுத்திருந்தையும் திரும்ப பெறப்பட்டது. ஆனா அவர்களிடம் வந்து பறிக்கப்பட்ட கட்சி பொறுப்பை வந்து திரும்ப கொடுக்கப்படல. நேற்று ஒரு அறிக்கை விடுறார், அவங்க திரும்ப சேர்ந்துக்கிட்டவங்களுக்குலாம் வந்து போஸ்டரோ விளம்பரமா கொடுக்குறீங்க, அவங்களோட பழைய கட்சி பொறுப்பு போட்டு போஸ்ட் கொடுக்க கூடாதுன்னு அறிக்கை விடுறாரு. அப்ப அது வந்து இன்னும் அவரோட நிலையில உறுதியாக தான் இருக்காரு. நான் வந்து எடுத்த முடிவு கரெக்ட் தான், இந்த முடிவு தான் இருக்கும். அப்போ ஒரு தலைமையை நீங்க எந்த இடத்துல கேள்விக்குள்ளாக்குங்க? அவர் சமரசம் அடைஞ்சிட்டாருன்னு சொல்றதுக்கான வழி இல்லையா? சமரசம் அடையலையே அவர். அப்ப கட்சி தலைமையில எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கட்டமைப்புலையும் எந்த சிக்கலும் கிடையாது. கட்சி வந்து கட்டமைப்பு ரீதியாகவும் நன்றாக இருக்கு, தலைமையும் சீராக இருக்கு. இது ஒரு டெம்பரரி செட்பேக் தானே ஒழிய இதனால வந்து கட்சியை கலைஞ்சிடும் அப்படிலாம் கட்சி எம்எல்ஏஸ் வந்து டிவிகே சூஸ் பண்றாங்கன்னு கேக்குறேன். நான் ரிசைன் பண்ணிட்டு மறுபடியும் அங்க நான் நிப்பேன் ஜெயிப்பேன் அப்படிங்கிற அவ்வளோ நம்பிக்கை பெற்று டிவிக்கு சூஸ் பண்றதுக்கான காரணம் அது திமுகவுக்கே பண்ணியிருக்காங்களே. 2006 திமுக வந்து மைனாரிட்டி ஆச்சு. அப்ப 3 அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா பண்ணிட்டு திமுகவுக்கு போயிருக்காங்க. இது வந்து எல்லா காலையும் நடந்திருந்திருக்கு. ஆனா இது முழுமையாக வந்து அதுக்காக வந்து அதிமுக அப்போ வந்து முன்னாள் முதல்ல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க. இப்ப ஜெயலலிதா அவர்கள் மீது நம்பிக்கை இழந்துருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அடுத்து 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சிக்கு வந்தாங்க. அதனால அப்படி தலைமையின் மீதான அதிருப்தி கிடையாது. அது அந்த நேரத்துக்கான ஒரு மாற்று தானே ஒழிய அந்த நேரத்துக்கு ஒரு அதிகாரம் தேவைப்படுது. இந்த நேரத்துல அவங்களுக்கு பிரதான பிரச்சனை என்னன்னா அதிமுக இந்த இடத்துல இருந்தது இல்லை. அவங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி அந்த பவர் இல்லாம அவங்க இருந்தது. ஓகே, அப்போ ஒண்ணு ஆளுங்கட்சியா இருக்கணும் இல்ல எதிர்கட்சியா இருக்கணும். இப்ப ரெண்டுமே இல்ல. அப்ப அதுல ஏதோ ஒண்ணா இருக்கிற குறிப்பா ஆளுங்கட்சியாவே இருக்கிற கட்சியில போய் நான் சேர்றேன். ஆமா, அவங்களோட சர்வைவல் தான் அவங்களோட முக்கியம். உதாரணத்துக்கு திமுக இணைஞ்சிருக்காங்க. இப்ப திமுக நேற்று ஒரு முன்னாள் எம்எல்ஏ அவர்கள் வந்து திமுக நேற்று இணைஞ்சிருக்காரு. அப்போ அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க பொலிட்டிக்கல் சர்வைவல் காரணம் வச்சு தான் போயிருந்திருக்காங்க. கட்சி முழுமையாக வந்து கரைஞ்சிருச்சு அல்லது வந்து கபலீகரம் பண்ணிட்டாங்கன்ற விமர்சனங்கள்லாம் அதிமுகவுக்கு பொருந்தாதுன்னு நான் பாக்குறேன். ஓகே, இப்போ இதே மாதிரி திமுக எம்எல்ஏக்கள் சிலரும் ரிசைன் பண்ணிட்டு கூட போய் தாவேக்கால செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. கட்சிக்குள்ள இன்னொரு பூகம்பம் திமுகக்குள்ளேயும் வெடிக்க போகுது. நம்ம அதிமுக எம்எல்ஏக்கள் இணைந்தாருன்னு செய்தி பார்க்குறோம் இல்லையா, இதே மாதிரி திமுக எம்எல்ஏக்கள் இணைந்தாருன்னு செய்தி பார்க்க போறோம் அப்படின்னு ஒரு சில விமர்சகர்களும் பத்திரிகையாளர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரியான ஏதாவது தகவல்கள் உண்மையிலே வருதா இல்ல அது நரேட்டிவா செட் பண்றாங்களா? அப்படி ஒரு சம்பவம் நடக்கட்டும், நம்ம திரும்ப பேசுவோம். ஆனா அப்படி சம்பவம் நடக்கிறதுக்கு இப்போ வரையும் வந்து எந்த சமிக்கைகளும் இப்போ வரையும் நான் பார்க்கல. அப்படி சம்பவம் நடக்கட்டும், நிச்சயமாக பேசுவோம். சம்பவம் நடந்தால் அப்புறம் பேசலாம். நடந்தால் நிச்சயம் பேசலாம். நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் 99% இல்லை இப்போது வரை. ஓகே, பட் இப்போ என்னதான் வந்து ஆளுங்கட்சியாவோ இருந்த எதிர்கட்சியாவோ இருந்த அதிமுக திமுக ரெண்டு கட்சிகளும் இந்த முறை வந்து அவங்களுடைய ஆட்சியில வந்து இழக்கிறாங்க. ஒன்று திமுக இருப்பாங்க, இல்லை அதிமுக இருப்பாங்க. புதுசாக ஒரு கட்சி வருது. வந்த உடனேயே இந்த ஆட்சி எப்படியாவது மெஜாரிட்டி இல்லைங்கிற உடனே இந்த ஆட்சி எப்படியாவது கவிழ்க்கலாம் தான் ரெண்டு கட்சிகளும் பிளான் பண்றாங்க. அதனால தான் இந்த ரெண்டு கட்சிகளுமே இணையக்கூடிய அந்த ஒரு புள்ளிக்கு கூட போனாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா இப்போ நீங்க சொல்றபடி பார்த்தா இந்த ஆட்சியை கலைக்கிறதுல வந்து யாருக்குமே விருப்பம் இல்லை, இன்னொரு தேர்தலுக்கு ரெடியா இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்போ நம்ம ஆட்சியை கலைக்காம விட்டுட்டோம்னா, இந்த ஆட்சியை மறுபடியும் பிடிக்க முடியாம இப்போ விட்டுட்டோம்னா 5 ஆண்டுகள் ஒரு கட்சி எதிர்கட்சியாவே பயணிக்கணும், இன்னொரு கட்சி எதிர்கட்சியா கூட இல்லாத நிலையிலே பயணிக்கணும். பட் அதுக்கு அந்த ரெண்டு கட்சிகளும் ரெடியா தான் இருக்காங்களா?
தேர்தல் முடிவு வந்த அன்று மாலை முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை விட்டார். நாங்கள் எந்த இந்த ஆட்சிக்கு எந்த தடையாகவும் இருக்க மாட்டோம், வலுவான எதிர்க்கட்சியாக அடுத்த 5 ஆண்டுகள் செயல்படுவோம். அன்று மாலை 4ஆம் தேதி அவர் அப்ப முதல்வர் பதவியை ராஜினாமா பண்ணல, 4ஆம் தேதி சாயங்காலமே நாங்க வந்து வலுவாக எதிர்க்கட்சியாக இருப்போம்னு அறிக்கை விட்டுட்டார். இவங்க பதவியேற்பு விழாவுக்கு முந்தின நாள் மதியம் 1:30 மணிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்த அமைவிருக்கும் ஆட்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டு முடிச்சிட்டார். ஸோ அங்கேயே இவங்க 2 பேர்த்தோட பாயிண்ட்டும் முடிஞ்சிச்சு. அவங்க வந்து அவங்க நிலையை வந்து கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து முன்னாள் முதல்வர் அவர்கள் அன்று தேர்தல் முடிவு வந்து மாலையே கிளாரிஃபை பண்ணிட்டாரு. அன்றைக்கு மாலையே போய் வந்து கட்சி அலுவலகத்தில் வந்து நிர்வாகிகளை சந்திச்சிட்டாரு. அடுத்த நாள் குளத்தூரில் போய் தனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி சொல்லிட்டாரு. அடுத்து வந்து எம்எல்ஏக்கள் கூட்டத்தை போட்டு எதிர்க்கட்சி தலைவரை தேர்ந்தெடுத்துட்டாரு. அதற்கு பிறகு வந்து ஒரு கூட்டம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் போட்டாரு. அப்புறம் நிர்வாகிகள் கூட்டம் போட்டு அடுத்து ரிவ்யூ மீட்டிங் நடத்த அவங்க அடுத்த கட்டத்துக்கு நடந்து போயிட்டாங்க. அதிமுக மெசேஜ் பண்ணி சொல்லுங்க, வீடியோ அனுப்புங்க, லிங்க் அனுப்புங்க அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போயிட்டாங்க. அதிமுகவும் அதே தான். அதிமுக அவங்களும் அறிக்கை கொடுத்தாங்க அசம்பிளிக்கு. ஆனா அதுல என்னன்னா, அசம்பிளியில போகும்பொழுது அங்கேயும் அவர் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு, நோட் பண்றாரு. அவர் நிலையிலிருந்து அவர் எங்கேயும் தடுமாறவே இல்லை. நாங்க வந்து ஆதரவு கொடுப்போம்னு சொல்லிட்டு மாறுறதோ, அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசுறதோ, எந்த இடத்துலயும் அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாறவே இல்லை. அவரும் அடுத்தடுத்த வேலைகள் நோக்கி நகர்ந்துட்டாரு. அடுத்த அப்பாயின்மெண்ட், அடுத்து கட்சியில இருக்க மறுசீரமைப்பு பண்றது, நிர்வாக ரீதியான சீரம் பண்றது, ஸ்டடி பண்றது, எதனால தோத்தோம், எங்கெங்கெல்லாம் தோத்துரும், எங்கெங்கெல்லாம் வலுப்பெறணும், எங்கெங்கெல்லாம் யாருடைய வாக்கள் சிதறி இருக்குன்ற இடத்துக்கு நோக்கி அவரும் நகர ஆரம்பிச்சிட்டாரு. அதனால இதுல வந்து அப்படி ஒரு முயற்சியில் எடுத்தாங்க அப்படின்றதை எந்த தரப்பும் சொல்லல. இது வந்து தாவேக தரப்புல இருந்து தான் முதல்ல சொல்றாங்க. இது ஒன்னா சொல்லியிருக்க வேண்டியது திமுக தரப்புல இருந்து யாராவது வந்து குரல் கொடுத்தாரு. தேசிய செயலாளர், கம்யூனிஸ்ட் கட்சியோட தேசிய செயலாளர் பேபி பேச அவர் அடுத்த நாள் மறுத்தாரு. அவரு திருமாவளவன் அவர்கள் இன்டர்வியூல சொன்னாரு. அவரு என்ன சொல்றாரு, அப்படியாக தகவல் நானும் கேள்விப்பட்டேன் தான் சொன்னாரு, நான் பார்த்த வரைக்கும். பட் முதல்ல அப்படி சொல்லிட்டு அப்புறம் ஏதோ புற காரணங்கள், அரசியல் காரணங்களுக்காக மாத்தி பேசியிருக்கலாம்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் எல்லா தலைவருக்குமே சொல்லியிருக்காங்கல்ல, அப்ப அப்படி ஒன்று நடக்கவே இல்லை. நான் எப்படி நானும் என்ன சொல்றேன், அப்படி நடந்திருக்க கூடும். ஆனா அது வந்து ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி அவர்களும் இப்படி உட்காந்து, எடப்பாடி நீங்க வந்து நாளைக்கு வந்து சிஎம் ஆயிருங்க, நான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. இந்த கட்சியில இருக்கக்கூடிய 2 கட்சிகளுமே நான் சொல்றேன். அது 2 கட்சியில 2ஆம் கட்டத்துல 3ஆம் கட்டத்துல அப்படி ஒரு ஐடியா இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்குன்னு சொல்லிருக்கலாம். ஸ்ட்ராங்கா அது ஒரு அப்ரோச்சா வரல, அந்த ஒரு ப்ரோபோசலா வந்திருக்கல. இப்படி ஒரு பேச்சும் போயிட்டு இருக்கு. இப்ப நாங்க பேசிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் கேக்குறேன், இந்த மாதிரி என்னை வந்து இப்படி பண்ண சொல்றாங்க, இந்த வேற கம்பெனிக்கு போக சொல்றாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நான் கேக்குறேன். அப்ப அதை நீங்க எப்படி எடுத்துக்க முடியும்? யாரோ வந்து வேற கம்பெனிக்கு போலாம்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு பிரபாகர் வந்து அவரோட கருத்தை கேட்கிறாருன்னு நீங்க எடுப்பீங்க, ரைட்டா? இப்ப அந்த மாதிரி முதல்வர் அவர்கள் வந்து இப்படிலாம் பேசிக்கிறாங்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்கன்னா, வெளியே அப்படி பேசிட்டு இருக்காங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க ஒப்பீனியன் என்ன, இதை பத்தி என்ன நினைச்சிருக்கீங்கன்னு ஒரு கருத்து கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்படியான ஒரு நடந்ததை முதல்வர் அவர்களும் எடப்பாடி அவர்களும் உட்காந்து பேசினாருன்னு நம்ம எடுக்க முடியும்? அப்படியா? யாரு இது வரைக்கும் நபரில் யாரும் குறிப்பிடவே இல்லை. அதிமுகல இருந்து திமுகல இருந்து இவர் தான் பேசினார், திமுகல இருந்து இந்த நபர், அதிமுக இந்த நபரிடம் பேசினாருன்னு யாரும் சொல்லவே இல்லையே. இவர்கள் பேசினார்கள். ஏதோ ஒரு கிசுகிசுப்பை வச்சு ஒட்டுமொத்தமாக நீங்களும் நானும் பேசிட்டே இருக்கோம். ஆனா நம்ம 2 பேர் வந்து ஈராக் பத்தி பேசிட்டு இருந்தோம் அப்படி இந்த வீடியோவை மியூட் பண்ணிட்டு ஈராக் பேசினாங்கன்னு கூட சொல்லலாம் அவங்க. கண்டிப்பா இல்ல, அந்த மாதிரி இவங்க ஏதோ ஒரு நடந்திருந்திருக்கு கூடும். அதை வச்சு பேசுறத வந்து நம்மளால அதுதான் நடந்திருக்கும், அது நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பேச முடியுமா எனக்கு தெரியல. ஒருவேளை இன்னொன்னு சொல்றேன், ஒருவேளை அப்படி நடந்தா சட்டப்பூர்வமா எதுவும் தப்பு இருக்கா? இல்ல, லீகல் இல்ல. வெஸ்ட் பெங்கால்னு பார்த்துருக்கோம், காங்கிரஸும் இடதுசாரிகளும் தான் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. 25 ஆண்டு காலம் வந்து காங்கிரஸ் இடதுசாரிகள் ஆட்சி இருந்தப்போ, சிபிஎம் லெஃப்ட் கவர்மெண்ட் இருக்கப்போ ஆப்போசிட் பார்ட்டி வந்து காங்கிரஸ் தான். திரிணாமுல் காங்கிரஸ் வந்ததுக்கு பிறகு திரிணாமுல் காங்கிரஸ் எதுக்கிறதுக்கு வந்து காங்கிரஸும் இடதுசாரிகளும் சேர்ந்து தான் போட்டிட்டாங்க. 2 பேரும் வந்து ஒரு கூட்டணி வச்சு தான் போட்டிட்டாங்க அங்க. அதற்கு பிறகு ஆனா இதே இதுதான் தேசிய அளவில் அவங்க கூட்டணியில் இருந்தாங்க. ஆனா கேரளால எதிர்கட்சிகள். அதுக்கு அடுத்து வரும்பொழுது திரிணாமுல் காங்கிரஸையும் சேர்த்து காங்கிரஸ் ஆதரிக்குது. திரிணாமுல் கட்சி தோற்றதுக்கு திரிணாமுல் எதிர்த்து தான் காங்கிரஸும் இடதுசாரிலும் போட்டிட்டாங்க. இப்போ இந்த முறை திரிணாமுல் தோற்றதுக்கு காங்கிரஸ்ல இருக்க சிலர்கள் வந்து அதை விமர்சிச்ச போது ராகுல் காந்தி சொல்றாரு, அப்படிலாம் பேசக்கூடாது, அது திரிணாமுல் தோற்றது கிடையாது, நம்மளும் அதில் வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்களே வந்து அதை வந்து இது பண்ணக்கூடாது, என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்னு பேசுறாரு. அப்படி இருக்க சொல்ல சட்ட ரீதியாக அதுல இருந்து சிக்கலும் கிடையாது. அது ஒரு பொருத்தமில்லாத கூட்டணி அப்படின்றது மட்டும் தான் விமர்சனத்துக்குரியதே ஒழிய, சட்ட ரீதியாக இப்போ தாவேக்கா வந்து 25 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி குதிரை பேரம் பேசி இதுல வந்து நடத்தியிருந்தாங்க அப்படின்னா, ஃப்ளோ டெஸ்ட் நடத்தியிருந்தாங்கன்னா சட்ட ரீதியாக இந்த பிரச்சனை நம்ம கேள்விக்குள்ள. ஆனால் நம்ம வந்து அறம் சார்ந்து தான் அந்த கேள்வி வைக்கிறோம். இப்போ 5 எம்எல்ஏக்கள் ராஜினாமா, 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்களை போய் சேர்ந்து சட்ட ரீதியாக ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டால் சட்ட ரீதியாக எந்த சிக்கலும் கிடையாது. நம்ம அறம் சார்ந்து தான் அந்த கேள்வியை முன்வைக்கிறோம். அதே போல வரலாற்றுல அல்லது மற்ற மாநிலங்களில் 2ஆவதாக வந்த கட்சி 3ஆவதாக வந்த கட்சி இணைந்து ஆட்சி அமைச்சிருக்காங்கன்னு கேட்டால் அதுக்கு முன்னுதாரணம் இருக்கு. அது கவர்னர் அங்கீகரிக்கலாம்னு கேட்டால் சட்ட ரீதியாக கவர்னர் அங்கீகரிக்கலாம். ஒருவேளை ஹைப்போதெட்டிக்கலி அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு திமுக ஆதரவு கொடுத்து இல்லை மற்ற கட்சிகளும் ஆதரவுடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக உட்கார்ந்திருந்தால்
சட்ட ரீதியாக அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. கான்ஸ்டியூஷனில் வந்து அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க. நீங்கள் அவங்க 47 சீட்டு தான் வாங்கியிருக்காங்க, நீங்களாம் சேர்த்து அவர் முதல்வர் ஆக்கக்கூடாதுங்கன்னு சொல்லி கான்ஸ்டியூஷன்லாம் அப்படி சொல்ல கிடையாது. நம்ம ஒரு 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 மாரல் கிரவுண்ட் எடுக்கிறோம். அதிகமான நம்பர் வாங்கின கட்சியை தான் வந்து மற்ற கட்சியெல்லாம் சேர்ந்து ஆதரித்து அவங்கள வந்து இது பண்ணணும் அப்படின்னு நம்ம அறம் சார்ந்து இல்லை இவங்களுக்கு தான் மேண்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து 118 நம்பர் மேஜிக் நம்பர் அடையாட்டி கூட ஒரு பெரும்பான்மையான மக்கள் அவங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அதனால நம்ம வந்து அவங்க ஆட்சி அமைக்கணும் நம்ம ஒரு மாரல் கிரவுண்ட்லேருந்து பேசுகிறோம். 2வதாக வந்த கட்சியும் 3வதாக வந்த கட்சியும் இணைந்து ஆட்சி அமைச்ச கதையெல்லாம் இந்தியா ஃபுல்லாக எல்லாம் பல மாநிலங்கள் இருக்குது. அதனால் அது ஒன்றும் சட்ட ரீதியாக ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம மாரலி பார்க்குறப்போ ஓகே, மாரலி இது இல்லைங்க, நீங்கள் இது நாள் வரைக்கும் நீங்கள் வந்து எதிர்த்து தானே பேசிகிட்டு இருந்தீங்க, இன்றைக்கி அவங்க பாஜக அமெண்ட்மெண்ட் வந்துட்டாங்கன்றக்காக நீங்கள் வந்து திமுக போய் அதிமுக ஆதரவு தெரிவிக்க முடியுமா? இல்லை அதிமுக இவ்வளோ நாளும் வந்து நீங்கள் திமுக எதிர்ப்பு தான் பேசிகிட்டு இருந்தீங்க, திமுக எதிர்ப்புலேயே வந்து ஒரு கட்சி, நீங்கள் வந்து திமுக ஆதரிக்க முடியுமான்னு ஒரு மாரல் கிரவுண்டில் தான் நம்ம இந்த கேள்வி வைக்க முடியும். காலப்போக்கில் அப்படி நடந்தோம்னா அது வந்து அதில் எதுவும் சட்ட ரீதியாகவோ அல்லது வந்து அப்படி நடக்கக்கூடாது ஒன்று நடந்துருச்சு அப்படின்ற டோனுக்குலாம் போக வேண்டியது. ஏன்னா இப்போ நான் சொல்கிறேன், வெஸ்ட் பெங்காலே உதாரணமாக இருக்குது. வெஸ்ட் பெங்கால் இடதுசாரிகளும் காங்கிரஸும் போடா சண்டை இல்லை, அவ்வளோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கு. அதற்கு பிறகு திரிணாமுல் காங்கிரஸ் வந்ததுக்கு பிறகு காங்கிரஸ் இடதுசாரியும் சேர்ந்து தேர்தல் சந்திச்சாங்க. அதுக்கு இப்போ சொல்கிறேன், இப்போ திரிணாமுல் காங்கிரஸும் இடதுசாரிகளும் காங்கிரஸும் 3 பேர் சேர்ந்து தான் வந்து வெஸ்ட் பெங்கால் சண்டை போட்டுட்டு இருக்காங்க பாஜகவுக்கு எதிராக. அதனால எதுவுமே வந்து பொன்னெழுத்திற்களால் பொறிக்கப்பட்டது. ஏன் இதுக்கும் முன்னாடி நம்ம தமிழ்நாடுக்கே எதுவாக எடுத்துக்குவோம், 67 யாரும் போட்டிட்டாங்க. காங்கிரஸும் திமுக தான் பிரதான எதிரி. திமுக எதிரி காங்கிரஸ் தான் இருந்தது. அதிமுக ஒரு புதிய கட்சி வருது, ஒரு புதிய ஃபோர்ஸ் பெருசா வர்றாங்கன்றப்போ காங்கிரஸ் வந்து திமுகவுடன் கூட்டணி வச்சுக்கிறாங்க. அப்படிதான் தொடர்ந்து கூட்டணியில பயணிக்கிறாங்க. அதனால எதுவுமே வந்து மாறவே மாறாது, அப்படியே தான் இருப்பாங்க அப்படின்லாம் கிடையாது. எல்லாம் மாற்றத்துக்கு உட்பட்டதான் கொள்கையை தவிர. அது மாறும் பொழுதுதான் வந்து நம்ம வந்து கடுமையாக விமர்சனம் பண்ண வேண்டியதா இருக்கு. இது மற்ற விஷயங்கள் மாறும் பொழுது விமர்சிக்கிறோம். அது வந்து அறம் சார்ந்த கேள்வியா இருக்கு. கொள்கையை மாறும் பொழுது மொத்தமா முடிஞ்சிருது, எதுவுமே இல்லையா அங்க, எல்லாமே சுயநலம் சார்ந்து மாறுதுன்றதுனால அதுதான் வந்து பெரும் ஃபேக்டரா பார்க்க போறோம். நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.